கச்சத்தீவு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது? இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி ஒரு தீராத ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இந்த கச்சத்தீவ ஏன் இலங்கையிடம் ஒப்படைச்சாங்க? அத பத்தின சில உண்மைகள நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கச்சத்தீவு எங்கன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா, கச்சி அப்படின்ற ஒரு பழமையான பெயர் இருக்குது. ஏன் இந்த பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப பழமையான ஒரு தீவாக இருக்கனால இருக்குது. கச்சின்றது பேர் வந்துச்சு. அதான் அப்போ அந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கச்சத்தீவு அப்படின்ற இப்போதைக்கு எல்லாருனாலையும் சொல்லப்படுது. இந்த கச்சத்தீவு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் சுமார் 285 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஒரு தீவு இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் இந்த தீவு தான். இவ்வளோ சரௌண்டிங் தான் இந்த ஒரு தீவே. பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 மீட்டர் அகலம், 1.5 கிலோமீட்டர் நீளம், அவ்வளோதான் இந்த ஒரு தீவேவும். நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து 33 கிலோமீட்டரில் இந்த தீவு இருக்குது. இலங்கையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இந்த கச்சத்தீவோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய மண் வளங்களும் மர வளங்களும் இந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்கு இந்த ஒரு தீவில். அதாவது பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாண ராஜ்யத்தில் கட்டுப்பாட்டில் 17ஆம் நூற்றாண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு தீவு அவங்களோட கட்டுப்பாட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படி இப்படின்னு போகும்போது அது இந்தியா வசமாக இந்த ஒரு தீவு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நவீன வரலாறோட கச்சத்தீவு மீதான அரசியல் மீதான பாய்ச்சல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1961 அன்றோட பிரதமர் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறிய தீவு எனக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது மீதான எனக்கு ஒரு உரிமையே நான் யாருக்குன்னா விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பாராளுமன்றத்திலே பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு நம்ம ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு இந்த கச்சத்தீவு இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதன் பிறகு வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீரியடில் இருக்கும்போது அப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில இந்த ஒரு தீவு சர்ச்சைக்குரியதாகவே இருந்திருக்கு. இருப்பினும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1974 அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு கடல் எல்லையில் இருக்கிற இந்த ஒரு தீவு நம்மளுக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துருவோம் அப்படின்றத அவங்க ஒரு மனதாக நிறைவேற்றுறாங்க. அதை எப்போ ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1976 பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்து ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்களுக்கு மிக ஒரு பெரிய தடையாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு ஒப்பந்தத்தோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஒப்பந்தம் மூலயமாக நிறைய பல எதிர்ப்புகளும் போராட்டங்களையும் அந்த ஒரு மீனவ சங்கங்களும் இல்லை அரசியல் கட்சிகள் இந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இப்படி மீனவர்களை பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா மனிதாபிமான சிக்கல்களை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை பாதிப்பை மீனவர்களுக்கு தான் இது பாதிப்பாக ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழக மீனவர்களோட கவனக்குறைவாக இலங்கை அந்த ஒரு கச்சத்தீவு பகுதிக்கு நுழையும் போது அந்த இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்படுதல், அப்புறம் சுட்டு கொல்லப்படுதல், துன்புறுத்தப்படுதல், இந்த மாதிரி கடுமையான சிகிச்சையை நம்ம மீனவர்கள் எதிர்கொள்கிறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு விவகாரம் ரொம்ப இந்தியாவில் இப்போதைக்கு ட்ரெண்டில் பேசு பொருளாக ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்கான ஒரு விஷயமாக கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேண்டாம் எடுத்துக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.